திருப்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் பவானியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 10 ஆண்டுகால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்லு. நாங்க இப்படியே போயிடுறோம், போட்டியில இருந்து விளைவிக்கிறோம். ஒரு நல்லது சொல்லு, ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது. 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துருச்சு, நல்ல தருணம். அப்ப 10 ஆண்டுகளை உட்காந்து கல் அறுத்துக்கிட்டு இருக்கு, செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இனிமேதான் புதிய இந்தியாவை கட்ட போறாரு. அவர் சொல்றார், இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனி ஜெயித்து வந்தால் டைரக்ட் பாய்சன் தான், விஷத்தை கொடுத்து கொள்றது தான். ஏய், ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள். அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டு மன்மோகன் சிங், என் வாழ்நாளிலே பாதியை தின்று விட்டீர்கள். என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில்? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா 2 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான். அது ஒரு தோராய கணக்கு. 20 கோடி கூட இருப்பான். கொடுத்துச்சுல 2 கோடி பேருக்கு 15 லட்சம் எல்லாரும் வங்கி கணக்குலையும் போட்டு நம்பிருச்சு. இந்த சனம் நம்பிருச்சு. அது நிதின் கட்கார்ட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லி, நாங்க ஜெயிக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கையில சும்மா ஃபால்ஸ் கோப்பு அப்படி ஒவ்வொன்றும் சொல்லி விட்டோம். அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா சும்மா சொல்லிவிட்டோம். திடீர்னு மக்கள் எங்களை ஓட்ட போட்டு ஆட்சிக்கு வர வச்சுட்டாங்க. இப்ப கேள்வியா கேட்கிறாங்க, எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு. நல்ல வீரர், நல்ல தலைவன், நேர்மையான ஆட்சியாளர். ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை. ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு சொல்லு, நாங்க வித்ரா பண்றோம், போட்டியில வித்ரா பண்றோம், சந்திக்க சொல்லு, சந்திச்சா சொல்லு. இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு, பேசியதை சொல்லு. அந்த மகுவா மைத்ராங்கிற ஒரு வங்கத்து சிங்கப்பெண் ஒற்றை உறுப்பினர் அவ கேட்கிற, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்ட்டு பல ஆயிரம் கோடிகளை நீங்க நன்கொடையா வாங்கினீங்க, அது எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கு. அப்படி திரும்பி கூட பார்க்கல, இங்க இருந்து கேட்குது அந்த அம்மா. இருக்கு பாரு, வலையொலியில் இருக்கு. என்ன பண்ணீங்க அந்த ஃபண்டை? பதில் இல்லை. அதுக்கு மற்றவங்க, நாங்கள் சிலிண்டர் வாங்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனை சிலிண்டர் வாங்கி எந்தெந்த மருத்துவமனைக்கு அனுப்பினீர்கள்? பதில் இல்லை. ரொம்ப வேண்டாம். அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் டெல்லி, சீஃப் மினிஸ்டர் டெல்லி, அவரு சட்டசபையில் பேசுறாரு. இருக்கு வலையொலியில, என் தம்பிகள் பார்க்கலாம். தமிழ் கூட மொழிபெயர்த்து துணை எழுத்து, அப்படி துணை எழுத்துல வருது. என்னன்னா, அதானிங்கிறவன் நோ ஃபேக்ட், அதானி ஒன்றும் இல்லை, நத்திங். அதானியுடைய சொத்து, அதானியுடைய பணம், அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏலம் கம்ப்ளீட் மோடிங்கிற ஆதாரபூர்வமா சொல்றாரு. இலங்கையில விண்டுமில், அந்த காற்றாலை மின்சார உற்பத்திக்கு டெண்டர் வாங்கி கொடுத்ததே, கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தது மோடி தான். உலக நாடுகள் எல்லாம் பயணம் செஞ்ச நாடுகளுக்கெல்லாம் அதானியை கூட்டி கொண்டு போய் அவரை தொழில் தொடங்க வைத்து அங்க இன்வெஸ்ட் பண்ண வைத்ததெல்லாம் மோடி தான் என்று சொல்றது. அதுக்கு என்ன செய்யறது? பதில சொல்லணும். அப்படியே குறவலை நினைச்சு கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டாங்க. இப்ப சிறையில் நடக்குது. எப்படி? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஓட்டு போடுங்க. நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க, அப்படியே நாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். பைத்தியக்காரர்கள். தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் 6250 கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க முதலாளிகள் கிட்ட. இங்க இந்த லாட்டரி மாற்றின்ட்டே வாங்கியிருக்காங்க காசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.